ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். சாரி, நான் மைக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மேக்ஸ் வந்து எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் இன்னுமே புக் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, 11th and 12th ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 90+, 80+ அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர்ஸ் எப்படி கவர் பண்ணலான்னு சொல்லி நேற்றும் இன்றைக்கி ஒரு வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டிருப்போம். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் போட்டிருக்கோம். லாஸ்ட் மினிட் கொஸ்டின் சொல்லிட்டு போட்டிருக்கோம். யாரெல்லாம் இங்கே ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. யாரெல்லாம் 11th and 12th மேக்ஸ் 2 பேருமே நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ என்ன அப்படின்னா, நான் எப்பவுமே வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின் ஃபெயில் ஆகிறவங்களுக்காக, யாரெல்லாம் ஃபெயில் ஆகிறவங்க பயந்துருவீங்களோ அவங்களுக்குன்னு சொல்லி 11th 12th சொல்லி ஒரு பாஸ் மார்க்குக்காக லாஸ்ட் மினிட்ல ஒன்று பண்ணுவேன். ஸோ அந்த வந்து கடைசி நிமிஷத்தை தான் பண்ணுவேன். ஏன் தெரியுமா கடைசி நிமிஷத்தில் பண்ணுறேன்? என்ன காரணம்னா, பையன் வந்து ஒன்றுமே போடாமல் வேணும்னே இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணி லாஸ்ட் நேரத்தில் போடுற ஆளுங்க இருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தானே எல்லாம் முடியும். இப்போ படிக்க நீங்கள் பப்ளிக் எக்ஸாமை சுத்தமாக படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ வளவளன்னு பேச நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். பாஸ் பண்ணுறது எப்படி 11th and 12th. ஸோ 11th வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நான் ஆக்சுவலாக போர்டில் எழுதி போடலான்னு நினச்சேன். நான் சொல்கிறது ஜஸ்ட் பாஸ். 20-25 மார்க் எடுத்தால் போதும், 25 மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நாளைக்கு உங்களுக்கு வரும் வீடியோ, வரும் ஒரு 35-40+ வரும் வீடியோ, வரும் 40+ எடுக்கலாமே. அதுக்கு ஒரு வீடியோ அதில் வந்து பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ இருந்தே சுதாரித்து காலையிலேருந்து படிக்கிறேன். காலையில் வீடியோ போடுற 7-8 மணி ஆகும். அதுலேருந்தாவது படிக்கட்டும் பையன் அப்படிங்கிறனால நான் போட்டேன். ஸோ 11th ஃபஸ்ட்டு 12th சொல்லிடுறேன். 12th வந்து 6.1 9th 10th சம் எடுத்து நோட் பண்ணு, புக் எடுத்து நோட் பண்ணு. 9th and 10th சம் எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7 இந்த 5 சம் போட்டே ஆகணும். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு இது. அடுத்த 12th சாப்டர் இருந்தால் 12.2 இருக்க ட்ரூத் டேபிள். அந்த ட்ரூத் டேபிளுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய சேனல்ஸ் பாருங்கள். ட்ரூத் டேபிள் நிறைய நேக்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி. ட்ரூத் டேபிள் ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம். அப்புறம் புக் பேக் 1 மார்க். எல்லா புக் பேக் 1 மார்க்கும் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து படிங்க. எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு என்னெல்லாம் சாப்டர்ஸ் இருக்கோ. ப்ளஸ் நீங்கள் வந்து 5.5 எடுத்திங்கன்னா, இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் முடிச்சிட்டா 5.5 எடுத்து ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 7th சம், 8th சம், 9th சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுங்க. அடுத்தது இது நீங்கள் போட்டிங்க 5.5 போட்டுட்டிங்க அப்படின்னா 6.7 ஃபார்முலா 3 ஃபார்முலா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். 3 ஃபார்முலா படிச்சு, ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் இதாவது படிங்கன்னு 3 ஃபார்முலா படித்து அதுக்கப்புறம் எழுதி பாருங்கள். 3 ஃபார்முலா படித்து சம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சும்மா ட்ரை பண்ணாலே ஒரு ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணாலே ஒரு 2 மார்க் வரும். நான் நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்ட் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் 6.7 வந்து ஃபார்முலா படித்து எந்தெந்த சம்க்கு எந்தெந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களே 2 மார்க் கிடைக்கும். சார் நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெருசாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். 1 மார்க் மறக்காமல் படிச்சுட்டீங்க. 12th சாப்டர் யாருக்கெல்லாம் இருக்கோ, எக்ஸாம்பிளில் லாஸ்ட் 2 சம் மறக்காமல் பார்த்துங்க. 12.1 அதே மாதிரி 12.1 XXX சம்மு லாஸ்ட் 2 சம் முடிஞ்சால் அந்த 4 5 மார்க் கன்ஃபார்ம் பார்த்துருங்க. வந்தால் வரட்டும். 12th சாப்டர் இல்லாதவங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இது நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது மெயினான விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்குது. 8.7 ரொம்ப ஈஸி. யாரெல்லாம் 6.1 6.7 1 மார்க்கு 5.5 நான் சொன்ன சம்ஸு 12th சாப்டர் நான் சொன்ன சம்ஸ் படிச்சிங்களோ, நேராக 8.7 போயிட்டு செகண்ட்லேருந்து 6th சம் வரைக்கும் லாஸ்ட் சம் வரைக்கும் உள்ளே போட்டு பாருங்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம படிக்கிற அளவுக்கு ஸோ படிச்சுக்கலாம். 12th வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ 8.7 கண்டிப்பாக போட்டுரு. ஓகே, இது படித்தாலே பாஸ் ஆகிடலாம். ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரூத் டேபிளும் அந்த தீரம் எழுதுனா பாஸ் ஆகிடலாம். 5 தீரம் படிச்சுட்டு ட்ரூத் டேபிள் எழுதினாலே பாஸ் ஆகிடலாம். ட்ரூத் டேபிள் 8 மார்க்கு 1 மார்க்கில் ஒரு 12 மார்க் அடிச்சிட்டிங்க, 20 மார்க் வந்துச்சு. அப்புறம் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள். பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? எதுவுமே விடாதீங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து 11th பாஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 1 மார்க்கெல்லாம் முடிச்சுருங்க. இந்த 7th சாப்டர் 8th சாப்டர் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 7.3ல ஃபஸ்ட்டு சம் 4th சம் 6th சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடுங்க. ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ண மாட்டீங்களே. எக்ஸாம்பிள் 7.25 போடுங்க. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 7.28லேருந்து 30 முடி. 7.28 7.28 30 கன்ஃபார்ம் ஒரு சம் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள். அண்ட் வெக்டர் அல்ஜிப்ரா 8th சாப்டரில்
8.1ல 12th சம் குவாடிலேட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் செக்ஷன் ஃபார்முலா அண்ட் மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள் கண்கரண்ட் தியரம் 8.1 8.2 இது நீங்கள் பார்த்து தான் ஆகும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளானார், அதாவது 8.2ல 9th சம் 10th சம் நினைக்கிறேன். ஆமாம், 9 10 7 7 9 10 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கோப்ளானார் இதை மட்டும் போட்டு பாஸ். ஸோ 2 5 மார்க் எழுதிடலாம். அப்படி உங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னா சூப்பராக ஒரு விஷயம் பண்ணுங்க. 4.4 எடுத்துட்டு நான் நம்ம வீடியோ எடுத்து பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிப்பேன். சொன்ன சம்ஸில் எல்லாமே போடலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு கணக்கு ஒரு 2-3 கணக்கு இருக்குது, அது போட்டு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 4 கணக்கு போட்டிங்கன்னா போதும். 4.4 சும்மா 4.4ல் P of N P of K P of K + 1 இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே ஒரு 2-3 மார்க் கிடைக்கும். சரியா? சரி, அது முடிச்சிட்டிங்கன்னா 10.4ல் எடுத்து 10.4 எடுத்து 25 26 27 28 ஓகேவா? ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடலாம் வித் 1 மார்க்கோட. ஸோ சூப்பராக மார்க் இருக்குது. 2 5 மார்க் கண்டிப்பாக எழுதிடலாம். நேப்பியர் ஃபார்ம்லாம் முடிஞ்சா பாருங்கள், ட்ரிக்னாமெண்ட்ரியில் 2 5 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். 2 5 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும், 40+ 50+க்கெல்லாம் வீடியோ வரும். இது எதுக்கு நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருந்தே கொஞ்சம் படிக்கிறவங்க இதெல்லாம், ஏன்னா நிறைய பேர் நாளைக்கு வீடியோ வெயிட் பண்ணுவீங்க. அதனால தான் இதை 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன். 1 மார்க்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. தயவு செய்து யாரும் ஃபெயிலாக இருக்குது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.